நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் சோஷியல் மீடியாவில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை யூட்டன் ஃபேக்ட் செக் பண்ணி எழுதியிருந்தோம். இதில் கோவம் வந்துச்சா என்னன்னு தெரியல. உடனே சாட்டை துரைமுருகன் வந்து உண்மையை மறைக்கும் யூட்டன், வன்மத்தை கக்கிய யூட்டன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஷார்ட்ஸை வந்து போட்டிருக்காரு. உண்மையிலே யார் வன்மத்தை கக்கனா, யூட்டன் என்ன உண்மையை மறைச்சது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் நேற்று சொன்ன பொய், அதில் இருக்கிற என்ன உண்மை அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், இது குட்டி ஃபேக்ட் செக். சீமானவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஒரே நிலத்தில் விளையிற அரிசி அது வந்து ரேஷன் கடைக்கும் வருது, வியாபார கடைக்கும் வருது. ஆனால் ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி மட்டும் புழுத்த நாற்றம் அடிக்குது, ஏன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ணன் பேசுனது பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், பாருங்க புழுத்த நாற்றம் அடிக்கிறதுக்கு அரிசிலாம் நெல்லுலாம் வந்து மழையில நனையுது, இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கலாம் ஃபேஸ்புக்கு, எக்ஸ் பக்கத்தில், அது மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலுமே பரப்பிட்டு இருந்தாங்க. சரி, அந்த வீடியோவை பற்றி நம்மளும் தேடி பார்த்தோம். அது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது கிடையாது, அது நெல்லும் கிடையாது. அது மத்திய பிரதேசத்தில் கோதுமை வந்து அறுவடை பண்ணி அதை ஆற வச்சிருக்காங்க. அப்போ மழை பெஞ்சு அது நனைஞ்சிருக்குது. அதுக்கு அந்த மாநில அரசு நிவாரணம் கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்ட இந்த வீடியோ பற்றி தான் யூட்டன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தோம். இதில் தான் உண்மையை மறைச்சிட்டோம், வன்மத்தை வந்து வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லலாம் சாட்டை துரைமுருகன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோவை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி போட்டது வந்து கடந்த 20ஆம் தேதி. 25ஆம் தேதி பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸும் வந்து போடுறோம். அந்த ஷார்ட்ஸில் பரவக்கூடிய இந்த வீடியோ தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது கிடையாது அப்படின்றத மட்டும் தான் பதிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் 20ஆம் தேதி போட்ட ஆர்டிக்கலில் பார்த்தோம்னா இது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் சமீபத்தில் கூட மழையில் நெருப்புலாம் வந்து நனைஞ்சிருக்கிறத சம்பவத்தை வந்து பார்க்க முடியுது. இது சம்பந்தமான செய்திகள்லாம் வெளியாயிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு ஆர்டிக்கலில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த ஆர்டிக்கல்லாம் விட்டுட்டு வெறும் பாருங்க இந்த வீடியோ இல்லைன்றதுக்காக அவங்க வந்து உண்மையே மறைச்சிடுறாங்க, தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு யூட்டன் சொல்லுது அப்படின்னு இவர் வந்து போய் பேசியிருக்கிறாரு. யூட்டன் எந்த இடத்துலையும் அது மறைக்கலை, இப்பயும் மறுக்கல. இப்போ மே மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா செஞ்சி, ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் கூட நெல்லுலாம் மழையில் நனைஞ்ச சம்பவங்கள் நடந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தானியங்கள் வந்து மழையில் நனையிறது நிறைய மாநிலங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்தந்த மாநில அரசுகள் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2023, 24 இப்போது இந்த காலகட்டங்களில் புதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்குது. இன்னும் புதிய நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் கட்டுறதுக்காக நிதி கூட ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே வேலையே நடக்கலை அப்படின்ற மாதிரி பொதுவாக வேற ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து அந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடுன்னு சொல்லும்போது தான் இந்த வீடியோ தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டதில்லை அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதே ஆர்டிக்கலில் தமிழ்நாட்டில் இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கோம். சரி, அடுத்து ஒரு விஷயத்துக்கு வரும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பற்றிலாம் யூட்டன் வந்து ஃபேக்ட் செக்கே பண்ணுறது கிடையாது, ரொம்ப லேட்டாக ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க அப்படின்னு 2023 மார்ச்லேயும் சாட்டை துரைமுருகன் அவரோட எக்ஸ் பக்கத்தில் பதிவு செஞ்சுருந்தார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கே யூட்டன் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறோம். என்ன சம்பவன்றதை சொல்கிறேன், ஞாபகம் வருதா பாருங்கள். காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு டிஎம்கேவை சேர்ந்தவங்கலாம் சோஷியல் மீடியாவில் பரப்புனாங்க. அன்றைக்கி பரப்பின அன்றைக்கே அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருந்தோம். மறுநாள் வந்து ஆஃபீஸ் லீவு, அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தோம். ஆனால் இதை வந்து நம்ம அட்ரஸே பண்ணலை, லேட்டாக அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சாட்டை துரைமுருகன் ஆத்துன்னு சாட்டை யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்போவே அவருக்கு வந்து நம்ம மறுப்பு தெரிவித்து இதெல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் போட்டிருக்கோம், எப்பயும் போல தான் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தோம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி பற்றின வர ஃபேக் நியூஸை யூட்டன் ஃபேக்ட் செக் எவ்வளோ வேகமாக பண்ணுது அப்படின்றத வந்து ஒரு உதாரணம், உங்கள் வீடியோவில் வந்த உதாரணத்தை வச்சே நான் சொல்கிறேன், அதையும் வந்து நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சீமானவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசும்போது சின்ன போதாக இருக்கும்போது சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிட்டு கமலஹாசன் அவங்க அப்பா மேலே வந்து சைக்கிளில் மோதிட்டு அதுக்கப்புறமா பேசி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சலங்கை ஒளி படத்துக்கு போனதாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். இது வந்து பொய், சலங்கை ஒளி படம் வரும்போது வந்து கமலஹாசன் அவங்க அப்பா வந்து உயிரோடவே இல்லை அப்படின்னு திமுகவில் இன்னைக்கு இருக்கிற, இதுக்கு முன்னாடி நாம் தமிழில் இருந்த ராஜீவ்காந்தி வந்து எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை, அப்போ வந்து கமலஹாசன் அப்பா வந்து உயிரோட தான் இருந்தார் அப்படின்றத பதிவு செஞ்சுருந்தோம். இந்த ஃபேக்ட் செக் சம்மந்தமாக யூட்டனோட வெப்சைட்டில் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து வச்சுருப்போம் ப்ரூஃபாக. அந்த ப்ரூஃபை அப்படியே எடுத்து சாட்டை துரைமுருகன் வந்து அவரோட வீடியோவில் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட யூட்டனோட பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. யூட்டன் இது மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அது ஆனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நன்றி யூட்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி யூட்டன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருக்குது சீமானை பற்றி வந்த ஒரு ஃபேக் நியூஸ். இதே மாதிரி
எல்லாரை பற்றியுமே யாரெல்லாம் நிறைய ஃபேக் நியூஸ் வந்து பேசுகிறாங்க பரப்புகிறாங்க அவங்களுக்கெல்லாம் தொகுப்பு வந்து யூட்டனோட சைட்டில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். சீமான் அவர்களுக்கும் ஒரு தொகுப்பு போட்டிருக்கோம். ஆனால் சீமான் பேசின பொய்களோட தொகுப்பு கிடையாது அது. சீமானை பற்றி மற்றவர்கள் பேசின பொய்களோட தொகுப்பு தான் அது. ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் கமெண்ட்டில் வந்து சீமான் பேசின பொய்களோட தொகுப்பும் போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தொகுத்து வழங்குறதுக்கும் யூட்டன் தயாராக இருக்குது. சரி, கடைசியாக சீமான் அவர்கள் நேற்று ஒரு பொய் செய்தி பேசியிருக்காரு. அதை பற்றி என்னன்றதையும் பார்த்துருவோமே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுக்குறீங்க. இதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் எல்லையில் போயிட்டு குண்டடிப்பட்டு இறந்துட்டு அவங்களோட உடல்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது, அவங்களுக்கு எதனா இங்கே பணம் கொடுத்துருக்கீங்களா? இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாடை சேர்ந்த இராணுவ வீரர்கள் எல்லையில் வந்து குண்டடிப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. இது போய் கூகுளில் போயிட்டு சும்மா நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே அந்த தகவல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் மேடையில் வந்து என்ன பேசுகிறீங்க, வெறும் கைத்தட்டலுக்காக அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதுவும் பொய்யான விமர்சனமாக வைக்கிறீங்க. யூட்டன் வந்து தொடர்ந்து எல்லா கட்சிக்கு எதிராக வர ஃபேக் நியூஸ், எல்லா கட்சி பரப்புகிற ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே தான் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுருக்கோம். அது நாம் தமிழர் பற்றி வந்தாலும் சரி, நாம் தமிழர் பரப்புனாலும் சரி, திமுகவை பற்றி வந்தாலும் சரி, திமுக பரப்புனாலும் சரி, இது எந்த கட்சி மாறுபாடும் இல்லாமல் தான் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து எங்களோட ஃபேக்ட் செக் எடுத்து பேசினதே ஒரு உதாரணம் தான். முடிஞ்ச அளவுக்கு யூட்டனோட வெப்சைட்டில் வந்து படிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரூமர் கார்டாக போடுறோம். கார்டில் எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்க முடியும். ஒரு 1 மினிட் வந்து ஷார்ட்ஸாக போடுறோம். அந்த ஷார்ட்ஸில் எந்த அளவுக்கான தகவல் சொல்ல முடியுமோ அதுதான் சொல்ல முடியும். ஆனால் ஆர்டிக்கலில் வந்து கூடுதல் தகவல்லாம் இப்போது சொன்னோம் இல்லையா, மத்திய பிரதேசத்தில் வந்து இது எடுக்கப்பட்டது, இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி கூடுதல் தகவல் வந்து ஆர்டிக்கலில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். யூட்டன்.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிக்கலில் வந்து படிக்கலாம். அது இன்னும் விரிவாகவும் இருக்கும் அப்படின்றது தான். தொடர்ந்து யூட்டனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச நன்கொடையை வந்து யூட்டனுக்கு வந்து டொனேஷனாக கொடுங்க. ஏன்னா இது தொடர்ந்து ஒரு சுதந்திரமான பத்திரிகையாக தன்னிச்சையாக இயங்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பமும் உங்களோட விருப்பமும் அதாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து நன்கொடை கொடுத்து உதவி செய்யுங்க. நன்றி.